நாளைய தினம் தைப்பூசம். ஸோ தைப்பூசத்தன்று என்னென்ன உணவுகள்லாம் சமைக்கலாம், என்னென்னலாம் தவிர்க்கலாம், சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் நம்ம சமையல் அப்படின்னு வரும்பொழுது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கடகடன்னு ஓடி போயிட்டு சிக்கன் எடுக்கலாமா, மட்டன் எடுக்கலாமா, இது எடுக்கலாமா, அதை எடுக்கலாமான்னு போகாம சார சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் போகாம அன்னைக்கு ஒரு நாளோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே போகுது. ஸோ தேவர்கள் எல்லாரும் சிறப்புடிச்சு வச்சாச்சு. ஸோ அந்த நேரத்தில் முருகனால மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். ஏன்னா சிவனும் பார்வதியும் இணைந்து வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட அருளால தான் இந்த கடையில நாங்க எல்லாருமே இந்த புவனேஸ்வரி அருளால வேலை பார்க்கிறோம். யாருக்கு? உங்களுக்காக. உங்க கஷ்டம் போகணும், உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரணும். ஏன்னா உங்க வீட்டு பசங்க தான் நாங்க. முருகரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், கஷ்டம், துன்பம் எல்லாமே தவிடு பொடியாகும். இந்த தைப்பூசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தான். நாளைய தினம் தைப்பூசம். ஸோ தைப்பூசத்தன்று என்னென்ன உணவுகள்லாம் சமைக்கலாம், என்னென்னலாம் தவிர்க்கலாம், சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொல்ல போறாங்க. பதிவை முழுசா பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி ஜி. நாளைய தினம் தைப்பூசம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு தைப்பூசம். தைப்பூசத்தன்று என்ன உணவுகள் எல்லாம் சமைக்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம்? ஸோ சமையல் அப்படின்ற பொழுது ஜென்ரல் குறிப்பாக போயிடும்க்கா. ஸோ முருகனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம். ஸோ எந்த விஷயத்தை பார்க்கறது முன்னாடி எப்பயும் போல தான் குரு வணக்கம் இல்லாமல் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுல குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வவாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டுதல்ல குரு ஆசீர்வாதத்தோட அந்த புவனேஸ்வரி தாயார் இந்த கடையை நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு பொறுப்பை எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. காலடி எடுத்து வைத்தாலே இங்க வந்து ஒரே ஒரு பொருளை நீங்க முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணாலே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்க முடியும். இது வரைக்கும் நிறைய பேர் அதுக்கு சாட்சியா நின்றுருக்காங்க. ஃபேஸ் ரீடிங் மூலியமாகவும் பொருட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நாங்களே செல்ஃப் வழிகாட்டுதல் இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும், இந்த பொருள் வாங்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. எதுவுமே கம்பல்ஷன் கிடையாதுங்க. உங்க மனசுக்கு தோணும் பொழுது அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, அந்த பொருளை நீங்க பக்தியோட நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதுக்கு மாற்றம்ன்றது நிச்சயமா உண்டு. ஸோ குருவோட அருளால தைப்பூச நன்னாள்ல முருகனோட அனுகிரகத்தை பெறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில எழுந்திருச்சு நீராடல் பண்றது, அதாவது சுத்தமான தண்ணீர்ல குளிக்கிறது. ஸோ சுத்தமான தண்ணீர்னா வெந்நீர்லையும் குளிக்கலாம், இல்லை பச்சை தண்ணிலையும் குளிக்கலாம். இப்படிதான் குளிக்கணும் அப்படிதான் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. காலில இருந்து தலை வரைக்கும் போனா, ஆனா கண்டிப்பா தலைக்கு குளிச்சிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி தினமும் கூட. அதே போல மஞ்சள் சகப்பு நிற வஸ்திரமோ இல்லைன்னா பச்சை நிற வஸ்திரமோ கண்டிப்பா அணிஞ்சிருக்கணும். திருநீர் அணிஞ்சிருக்கணும். ஒரு நீரில்லா நெற்றி பாழ்ன்னு சொல்லுவாங்க. அதனால கால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதிகள், வயிற்று பகுதி, அதுக்கப்புறம் வந்து 2 புஜம், அதுக்கப்புறம் நெற்றி பகுதியில் பின்னாடி முதுகு பகுதியில் இந்த திருநீரை தரிச்சிருக்கணும். முருகா அப்படின்றத சொல்றதை தவிர்த்து வேற எந்த ஒரு உட்காந்தாலும் முருகா, நின்றாலும் முருகா, போனாலும் முருகா, வந்தா முருகா, ஃபோன் பண்ண கூட சொல்லுங்க முருகா அப்படின்றது மட்டும்தான் இருக்கணும். முருகனோட சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் அன்னைக்கு முழுக்க. அதுக்கு அடுத்தது சமையல் அப்படின்னு வரும்பொழுது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கடகடன்னு ஓடி போயிட்டு சிக்கன் எடுக்கலாமா, மட்டன் எடுக்கலாமா, இது எடுக்கலாமா, அதை எடுக்கலாமான்னு போகாம என்ன சார சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் போகாம அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் போட்டு சாம்பார் வைங்க. ஏன் மாங்காய் போட்டு சாம்பார் வைங்கன்னா, மாங்கனிக்கு கோவம் கொண்டவர் தான் முருகன் அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. ஸோ அதனால மாங்கனி அதை வச்சு முக்கணியில ஒண்ணுதான் மாம்பழம், மாங்கனின்னு சொல்லுவாங்க. ஸோ மாங்காய் எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாங்காய் வச்சு நீங்க சாம்பார் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. எப்பயுமே சாப்பாடு, அதாவது முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் படிக்கும் பொழுது எந்த கடவுளாக இருந்தாலும் சுட சுட இருக்கணும். வாழை இலையை போட்டு இந்த சாப்பாடு அன்னக்கரண்டியில் குத்தி எடுத்தோம்னு சொன்னால் சூடு பறக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு துளி நெய் விட்டிங்கன்னா அதுக்கு பேர் சுத்த அன்னம் அப்படின்னு பேர். அதில் போடும் பொழுது அந்த சாப்பாடோட சூட்டில் அது அப்படியே உருக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் சூடாக அந்த சாம்பாரையும் அந்த மாங்காய் பத்தையோட சேர்த்து வைக்கணும். மாங்காய் பச்சடி பண்ணலாம் அன்னைக்கு.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து சிவப்பு கலர் அலரிப்பூ, தாமரைப்பூ இதெல்லாமே சாற்றலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடம்ப மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடம்ப மாலை இருக்கு நம்ம கிட்ட, கடம்ப பிராஸ்லைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடம்பம், அந்த கடம்பம் ஏன்னா கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த கடம்பம் சம்பந்தம் இது பண்ணலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல வந்து ஸ்டார் கோலம், அதாவது சட்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்கோணத்துல சரவண பவன் எழுதி மயில் வரையலாம். ஏன்னா குசா சக்தி மயில். ஸோ அன்னைய தினம் முழுக்க முருகனுக்கான அந்த 6 விளக்கு, 6 டைரக்ஷன் பார்த்த மாதிரி 6 விளக்க வெற்றிலை வச்சு சென்டர்ல நம்மளோட இந்த எந்திரம் வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த காம்போசைட் வாங்கியிருந்தாங்கன்னா உள்ள வச்சு அழகா ஏத்தி முருகனை உள்ளன்போட பிரார்த்தனை செஞ்சோம்னா எப்பேற்பட்ட கடன் தொல்லையாக இருந்தாலும், சனி பகவானோட கஷ்டங்களாக இருந்தாலும், மழையை பார்த்த அந்த பனி வந்து எப்படி சூரியனை பார்த்து விலகி ஓடுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். எதனால அப்படின்னு கேட்டோம்னா முருகன் கையில ஒரு யூனிக்கான ஆயுதம் இருந்துச்சு. ஏன்னா முருகனை எதிர்த்த அந்த சூரபத்மன் அப்படின்ற அசுரன் என்ன பண்ணாருன்னா, தான் வரம் கேட்ட அந்த கடவுளோட கையினாலேயே அழிவு வேணும் அப்படின்னு வரம் கேட்டிருந்தாங்க. இதுவரை யாரும் கேட்காத ஒரு வரம். இறைவா எனக்கு நீ தான் வரம் கொடுத்த, என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னை அழிக்கணும். இப்போ நம்ம குழந்தைய அடிப்போம் திட்டுவோம், ஆனா நம்ம கையினால கொல்ல மாட்டோம். எப்படி என் குழந்தைய கொல்றது? பாவம் இல்ல, திட்டுவோம், உன்னை கொன்னுடுறம்பார் அப்படின்னு, அதுக்குன்னு போய் கொன்னுட மாட்டோம். இதனால அந்த கோபத்தோட அப்படி மிரட்டுவோமே தவிர்த்து இது அந்த ஒரு பலவீனத்தை சிவன் இடத்துல அந்த சூரபத்மன் வாங்கிக்கிறாரு. ஆனா அவரோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ தேவர்கள் எல்லாரும் சிறப்புடிச்சு வச்சாச்சு. ஸோ அந்த நேரத்துல முருகனால மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். ஏன்னா சிவனும் பார்வதியும் இணைந்து வரணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிவனோட அருளால தான் வரணும். சிவனும் பார்வதியும் இணையணும், ஆனா சிவனோட முழு அருளால வரணும். பார்வதி இணையாம முழு, ஆனா பார்வதி மறைமுகமா இணைஞ்சிருக்கணும். இது சனகாதி முனிவர்ல ஒருத்தர் தான் முருகப்பெருமான். அந்த மாதிரி ஒரு வரமும் ஒரு சிவன் வாங்கியிருப்பார். அப்போ தன்னோட 6 முகத்தை கொண்டு அந்த 6 முகத்தோட அந்த பொறியில இருந்து சரவண பொய்கை, எப்பயுமே நதிகளுக்கு வந்து பெண் பெயர் தான் இருக்கும். அதனால அம்பாள் அந்த நதி வடிவில் அந்த தாமரை, ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கரு தரிக்கும் போது அந்த தாமரை இதுவாக தான் வரும். அந்த தாமரையில் 6 குழந்தையா முருகன் பிறக்கிறாரு. அந்த 6 குழந்தையும் ஒரு சேர எடுத்து அம்பாள் கொடுத்து தானே வேலா, அதாவது எப்பயுமே ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா தான். உலகத்திலேயே பெஸ்ட் செக்யூர் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு அம்மா மட்டும்தான். இதுக்கு இன்னொரு உயிரினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சுகளை அடக்காத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விலங்கு வந்து அது எவ்வளவு தூரம் வேணா பறந்து போய் அதை அடிக்கும்னுவாங்க. அதே போல தனக்கு பறக்க தெரியுன்றதே அதுக்கு அப்பதான் தெரியும், நம்மளால இவ்வளவு தூரம் கூட பறக்க முடியுமான்னு. அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய கஷ்டம் அது எதுவாக இருப்பினும் முழு பக்தியோட உள் அன்போட, நான் நிறைய பேர் நான் சமீபத்தில் பார்த்தேன்க்கா, ஒப்பனா சொல்லணும்னா நம்ம ஆலயத்துக்கு வர்றது, வெளியில எங்கேயா பார்க்கும்போது சார் உங்களோட இதோ பார்க்குறேன், அக்கா கூட சேர்ந்து நீங்கள் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் கேட்டு அதை பண்ணுறோம், எங்கள் வாழ்க்கை மாறுது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு முருகன் எங்களோட வாயிலாக உங்களுக்கு உங்க கஷ்டங்களை போக்குறதுக்கு நிறைய வழிகளை. ஏன்னா ஒரு மந்திரத்தை வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயங்க. இப்போ எக்கச்சக்க புத்தகம் இருக்கு, எக்கச்சக்க வேத புஸ்தகம். வேதத்துல இவர் படிச்சு ஒரு இதுவா எழுதுறாரு, அவர் படிச்சு ஒரு இப்ப வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், இந்த மாதிரி ராமாயணத்துல எக்கச்சக்க ராமாயணம் இருக்குன்றாங்க. சோ அதை படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் மாதிரி. இந்த உள்ள ஊசியை போட்டு தேர்றது மாதிரி நமக்கு தேவையான அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை நமக்காக குரு கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு வேண்டி விரும்பி உங்களோட வாழ்க்கை மறுபடியும் சொல்றேன், நான் இந்த கடையில நாங்க எல்லாருமே இந்த புவனேஸ்வரி அருளால வேலை பார்க்கிறோம். யாருக்கு? உங்களுக்காக. உங்க கஷ்டம் போகணும், உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரணும். ஏன்னா உங்க வீட்டு பசங்க தான் நாங்க எல்லாருமே. ஸோ நம்ம எல்லாரும் நல்லா இருந்தா மட்டும்தான் மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மதம் கிடையாது, வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்ம கூட மட்டும்தான் இருக்கா, மற்றதுலதான் மதம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான தொழுகணும், ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வரணும். நம்மளதுல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எம்மதமும் நம்மதம், நம்மதம் வந்து பார்த்தீங்கன்னா மதம் கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் திங். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை தொழுறதுனால ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, இதுல நிறைய தவறுகள் வரலாம். ஏன்னா இப்ப நகம் வளர்க்குறோம், அந்த நகம் அழகா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த நகமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையூறா இருக்கும். சில நேரம் உடச்சுக்கும், அதனால பெயின் இருக்கும். சில நேரம் குத்திக்கும், அதனால பெயின். அதனால நகத்தை நம்ம தான் வளர்க்குறோம். சரி, வேண்டாத நகத்தை நம்ம தான் கட் பண்ணி போடணும். அதே மாதிரி கடவுள் நம்மளை படைக்கும் பொழுது எல்லா விதமான தன்மைகளோட தான் படைக்கிறாரு.
ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நம்மளோட பிடிவாத குணம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த காம குரோத மோக லோக மத ஆக்கிரயம் சொல்லக்கூடிய 5 விதமான துர்குணங்களால வாழ்க்கையில கஷ்டத்தை நம்ம தான் உருவாக்குறோம். அந்த கஷ்டத்தை போக்கி வாழ்க்கையில செல்வத்தை அருளறதுக்கு இந்த தைப்பூச நன்னால முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா முருகரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், கஷ்டம், துன்பம் எல்லாமே தவிடு பொடியாகும். இந்த தைப்பூசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்கள் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பதிவாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் முருகரை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள். முருகருடைய நாமத்தை துதிபாடுங்க. அன்றைய தினம் சிறப்பான ஒரு தைப்பூசமாக இந்த தைப்பூசம் உங்கள் எல்லாருக்கும் அமையட்டும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.